இன்னைக்கு நம்ம 7வது தசகம் பார்க்க போறோம். சுக உற்பத்தி, சுகமுனிவருடைய ஜனனம் பார்க்க போறோம். சுகமுனிவர் யாரு அப்படின்னா வியாச பகவானுடைய புத்திரன். போன வாரம் நம்ம பார்த்தோம் நாரத வியாச சமாகமம். அதுல பார்த்தோம் இது மாதிரி வியாசருக்கு ஒரு சத்புத்திரன் பிறக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்தது. மேருமலையை நோக்கி நடந்து போற அப்போ அங்க நாரதர் அப்ப அவருக்கு ஒரு கன்ஃபியூஷன், என்ன எந்த கடவுள் எந்த பகவானை நோக்கி தவம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கும் பொழுது அங்க நாரதர் நாரதரே குருவாக இருந்து அவருக்கு சொல்றார், சாக்ஷாத் இந்த பரம்பொருளா இருக்கும் அந்த ஆதிசக்தியான அந்த தேவியை நீ வழிபடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் குருவா இருந்து நாரதர் வியாச முனிவருக்கு உபதேசிக்கிறார். சோ இப்போ அதுல இருந்து தொடர்ச்சியா இன்னைக்கு பார்க்க போறோம். அவர் தவம் பண்ணி அவருக்கு சத்புத்திரன் பிறக்கிறது, அது நம்ம பார்க்க போறோம். சோ நாரதரோட உபதேசம் மாதிரி உபதேசப்படி அவர் தியானம் பண்ண ஆரம்பிக்கிறார் வியாச பகவான். அப்போ அவருக்கு சிவன் காட்சி தர, உனக்கு சத்புத்திரன் ஜனிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அருள் புரியறார். புத்திரன் ஜனிக்கணும் அப்படின்னா என்ன, விவாகம் பண்ணிக்கணும். ஆனா அவருடைய மனநிலையில அத விவாகம் பண்ணிக்கிறது தகுந்தது அல்ல அப்படின்னு மனசுல நினைக்கிறாராம். அப்போ என்ன பண்றார், இந்திரன் இருக்கார் இல்லையா, தேவலோகத்து தலைவன் இந்திரன் கிருதாச்சி அப்படிங்கிற அப்சரஸை அனுப்புகிறார். அந்த கிருதாச்சிங்கிற அந்த அப்சரஸ் ஆகாசத்துல தோன்றி வியாசரை தன் வசம் இழுக்க முற்பட்டார். அப்போ வியாசர் வித்தியாசமான மனநிலை உடையவர். அதாவது அவருடைய மனசுக்கும் புத்திக்கும் இடையே ஒரு போராட்டம் வருது. மனசுங்கிறது அந்த அப்சரஸோட அழகுல மயங்கிறது, ஆனா புத்திங்கிறது காம வழியில போகக்கூடாது அப்படிங்கறத தடுக்கிறது. அவர் ஒரு பெரிய போராட்டத்துக்கு நடுவுல இருந்தார். ஏன்னா எல்லாமே மாய சக்தியின் கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால இதெல்லாம் முனிவர்களுக்கும் நடக்கிறது. அவர் உடனே என்ன பண்றார், அவர் அன்னியோடைய ஹோமம் பண்றதுக்காக அக்னி காரியங்கள் பண்றதுக்கு அந்த அரணிக்கட்டை அப்படின்னு சொல்வா, அதுல இருந்தா அக்னிய அவ மூட்டுவா. அந்த அரணியில மத்தை போட்டி அந்த அக்னியை உண்டாக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க. அப்போதான் அந்த கிருத்தாச்சிங்கிற அப்சரஸ் ஒரு கிளி உருவம் எடுத்து அங்கேயும் எங்கேயுமா ஆகாசத்துல பறந்துன்னு இருக்கா. அத பார்த்த உடனே வியாசர் உணர்ச்சி வசப்படுற, புத்தி காம வழியில போய் அவருக்கு அந்த அரணியிலேந்து ஒரு சத்புத்திரன் ஜனிக்கிறான். அந்த குழந்தைய கையில எடுத்து தழுவி கங்கா ஸ்நானம் பண்ணி அவர் சுகரூபியான அந்த அப்சரசின் மோகத்தால் உண்டான புத்திரன் இல்லையா, அதனால அவனுக்கு சுக அப்படின்ற அந்த பேரையே வச்சுட்டார். சுகன்னா என்ன, கிளின்னு அர்த்தம். அந்த கிளி அப்சரஸ் கிளி ரூபமா இந்த அவரை மோகம் கொள்ள செய்து இந்த குழந்தை பிறந்ததுனால சுகன் அப்படிங்கிற பேரை அந்த குழந்தைக்கு வச்சாராம். அந்த குழந்தை ஜனித்ததும் ஆகாசத்துல இருந்து ஒரே புஷ்ப மாரியா பொழிஞ்சது. தேவர்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டா, பஞ்சவாத்தியங்களை முழங்கினார், கந்தர்வர்கள்லாம் பாட்டு பாடி கொண்டாடினார், எல்லா ரிஷிகளும் நாரத முனிவர் எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணினா. அப்போ இந்த லோகத்துல எல்லாரும் சந்தோஷமா இருந்தா, ஆனந்தத்தில் மூழ்கி இருந்தனர். அதுக்கப்புறம் அந்த வியாசருடைய புத்திரன் சுகனுக்கு வாலிப வயசு வருது. அதாவது அவனுக்கு உபநயனம் பண்ணி வைக்கிறார். உபநயனம் பண்ணி வச்ச உடனே சுகர் தேவகுருவான பிரகஸ்பதியிடமே வேதங்கள் வேதாந்தங்கள் எல்லாத்தையும் கத்துக்கிறார். அதுக்கப்புறம் வியாசர் கிட்ட வர்றார். தன் பையன் எல்லாம் கத்துன்னு இருக்கானே, எல்லா வேத வித்துக்களையும் கற்று உணர்ந்திருக்கான் அப்படின்னு, இருந்தாலும் அவன் எந்த கர்வமும் இல்லாமல் அடக்கமாக இருக்கான். இதுக்கு மேல என்ன வேணும் ஒரு அப்பாக்கு, சந்தோஷம். உள்ள எல்லாம் கத்துண்டும் வந்திருக்கான், அதே சமயத்துல அவனுடைய மனநிலை அந்த கர்வம் இல்லாமல் அவன் அடக்கமாக இருக்கிறத பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷம்.
ஆச்சு. அதுக்கப்புறம் சுகர் அடுத்தது இளமை பருவம், அதாவது அந்த கல்யாண வயசை அடைந்தார். ஆனாலும் அவர் மனசு எதுலயுமே ஒரு பிடிப்பு இல்லாம ஒரு சந்நியாசி மாதிரி இருந்தாராம். அது பார்த்தோம்னா வியாசருக்கு ஒரு சின்ன சங்கடம் வருது. என்ன இருந்தாலும் புள்ள பாசம் இல்லையா? புள்ள அந்த வயசுக்கு வந்த உடனே என்ன ஒரு தந்தையா அவருக்கு என்ன தோணும்? புள்ளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும். அடுத்தது சந்ததிய பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எல்லா தந்தைக்கும் வரக்கூடிய அந்த ஆசை தான் அவருக்கும் வந்தது. அப்போ புள்ளைகிட்ட சொல்றார், சுகர் கிட்ட சொல்றார் வியாசர், "நீ கல்யாணம் பண்ணிக்கோ. இல்லறத்தில் ஈடுபட்டு தேவ யஜ்ஞம், பிதுர் யஜ்ஞம் அந்த கர்மங்களை எல்லாம் மனைவியோட பண்ணி இந்த பித்ருக்கடன்ல இருந்து எனக்கு விமோச்சனம் தர வேண்டும்" அப்படின்னு சொல்றார். ஏன்னா புத்திரன் இல்லாதவாளுக்கு ஸ்வர்க்கம் கிடையாதுன்னு தர்மசாஸ்திரம் சொல்றது. இல்லற தர்மத்தை பத்தியும் அவ்வளோ நல்லபடியா தான் சொல்லியிருக்கு சாஸ்திரத்துல. இந்த இல்லற தர்மம் கடைபிடித்தும் நீ முக்தி அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரகஸ்தனா ஆக நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இப்படி சன்னியாசியாவே இருந்தா அப்புறம் இந்த லோகத்துல சிருஷ்டி எப்படி உற்பத்தி ஆகும், அதனால நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு எல்லாம் ஒரு தந்தைக்கே இருக்கிற ஒரு இயல்பான குணம் அதோட அப்படியே குழந்தைகிட்ட சொன்னார். அதுக்கப்புறம் நிறைய சொல்றார் அவர். அதாவது ஏகாந்த சந்நியாச தர்மத்தை விட இல்லற தர்மம் தான் உயர்ந்தது அப்படின்னு சாஸ்திரங்கள்லயே சொல்லியிருக்கு. சோ நீயும் கல்யாணம் பண்ணிண்டு குழந்தைகளை பெத்துண்டு நன்னா இருக்கணும். அப்போதான் முன்னோர்கள், நம்மளுடைய முன்னோர்கள் அப்போதான் கரையேறுவா. நீ உன்னுடைய கடமையை சரிவர பண்ணி பித்ருக்களுக்கு தர்ப்பணம் முதலியவைகளால் அவளை திருப்திப்படுத்தி புத்திர பௌத்திரர்களை பெற்று சந்தோஷமா இருந்து என்னையும் அதே மாதிரி கரையேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்ப பாரு, நான் என்னோட வயசெல்லாம் தாண்டி கடைசி வயசுலதான் இந்த நினைப்பே எனக்கு அதுக்கப்புறம் தான் நீ பிறந்த. நீ அந்த மாதிரி தப்பு பண்ணாத. இந்த வயசுலயே நீ திருமணம் பண்ணிக்கோ. அதெல்லாம் முடிச்சு உன்னுடைய கடமையெல்லாம் முடிச்ச அப்புறம் நீ தவம் பண்ணறதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு திருப்பி திருப்பியும் வற்புறுத்துற. நான் உன்னை புத்திரனா பெறறதுக்கு பல காலம் தவம் பண்ணினேன். நீயாவது இள வயதிலேயே திருமணம் பண்ணி உனக்கு குழந்தை பிறந்து அதுக்கு குழந்தை பிறந்து கொள்ளு பேரன் எல்லாம் நான் பார்க்கணும், என்ன நீ கரையேத்தணும் அப்படின்னு வியாசர் சொல்றாராம். அவர் இதுவும் சொல்றாரு. அதாவது இல்லறத்துல இருந்தும் நீ இந்த முக்தியை அடையலாம் அப்படிங்கறத திருப்பியும் ரீஐட்ரேட் பண்றார். நீ நியாயமான முறையில இல்லறத்துல இருந்தே நீ பொருள் சம்பாதித்து உனக்கு விதித்த அத்தனை கர்மங்களையும் நீ கிரமப்படி பண்ணினாலும் இந்த பந்தத்திலிருந்து நீ விடுபடலாம் அப்படின்னு சொல்றார் அவர். இத்தனையும் பொறுமையா கேட்டுன்னு இருக்க சுக பிரம்ம ரிஷி என்ன பண்றார், எல்லாத்தையும் பொறுமையா ஆஹா இவ்வளவு சொல்றார். அதாவது இல்லறத்தின் தர்மத்தையும் சொல்றார், இந்த பித்ருடைய இதெல்லாமும் கரெக்டா சரிவர செய்யணும், இதுக்கு நீ விவாகம் செஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த கருத்தை முழுவதுமாக கேட்டுக்கிறார் அவர். ஆனா அவருடைய முகபாவம் பார்த்தேன்னா துளி கூட அதை ஆமோதிச்ச மாதிரி தெரியல. இத்தனையும் கேட்டுட்டும் சுகரிடம் எள்ளளவு மாற்றம் கூட இல்லை. அதனால ரொம்ப மனவேதனை அடைந்தார் வியாச பகவான். ஒரு தந்தைக்கே உரிய அந்த ஒரு இதுதான் ஆசைதான், அது நிறைவேறாமல் போயிடுமோ அப்படின்னு அவருக்கு கண்ணீர் வர ஆரம்பிக்கிறது. சோ இப்ப இங்க சொல்றார், வியாசர்ங்கிறவர் ஜகத்குரு, எத்தனையோ புராணங்களை எழுதினவர். அவர் ஏன் அழணும்? அவரோட தப வலிமை என்ன குறைஞ்சதா? இல்ல அந்த அம்பாளிடம் இருக்கிற பக்தி குறைஞ்சதா? இல்ல. அப்புறம் ஏன் அழணும் அவர்? பாசம். பையன் விவாகம் செஞ்சுக்கலையே அப்படிங்கிற பாசம். இந்த பாசம்ங்கிறது என்ன? மாயை. சோ இந்த லோகமே பார்த்தோம்னா இந்த மாயையில தான் உழன்று இருக்கு. ஆனா சுகபிரம்ம ரிஷி அவர் ஆஹ் இந்த மாயையில சிக்காம
அந்த முனிவர்களை மாயையில் சிக்க வைக்கும் அந்த மாய சக்தியை தான் நான் வழிபடுவேன், ஆனால் மாயையில் சிக்க மாட்டேன் அப்படிங்கிற அந்த தெளிவுல அவர் இந்த சுகபோகங்கள்ல இருந்து விலகி இருக்க சுகர். சோ இந்த சுகர் எப்படி மாயையிலேந்து விலகி அந்த பிடியில சிக்காம மன உறுதியோட இருக்காரோ, அப்படிப்பட்ட மன உறுதியை எனக்கும் தா. இந்த ஆஹ் சம்சார கடலிலிருந்து என்னை கரையேற்று. கரையேற்றத்துக்கு அந்த அம்பாளின் அனுகிரகம் இருந்தாதான் இது நடக்கும். அதனால இவர் நம்பூத்திரி அந்த தாயிடமே வேண்டி கேட்கிறார், என்னை இந்த உலக வாழ்க்கையில் இருந்து கரையேற்ற வேண்டும் தாயே. எப்படி சுகர் எப்படி இவ்வளவு அவரை பிரெயின் வாஷ் பண்ண ட்ரை பண்ணாலும் அவர் எப்படி அவருடைய ஸ்டாண்டுல இதுவா இருக்காரோ, அவர் இந்த இல்லற இதுல விழாம வலையில விழாம இருக்காரோ, அந்த மாதிரி என்னையும் அந்த மாதிரி ஆக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிற மாதிரி வருது இந்த தசகம். சோ போன இதுல நாரதரோட உரையாடல், இந்த இதுல சுகர் பிறந்து வியாசர் அவரை விவாகம் செய்து கொள்ள வற்புறுத்தற, அதனுடைய இதையும் அவர் சொல்ற ரீசன்ஸையும் சொல்ற. ஆனா சுகர் அதை ஏத்துக்க கூடிய மனநிலையில் இல்லை. அந்த இது மட்டும்தான் இந்த இதுல சொல்ற. அடுத்த இதுல பரம ஞான உபதேசம் அவருக்கு கிடைக்கிறது. சுகர் எப்படி அதுக்கப்புறம் இது பண்ணி சொச்ச இத ஸ்டோரி வரும், அவர் எப்படி முக்தி அடைஞ்சார் அப்படிங்கிற வரைக்கும் அது போகும். அது நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். இப்போ இந்த வாரத்தோட ஸ்லோகம் 7வது தசகம், சப்தம தசகம், சுக உற்பத்தி. மல்லிகா பி வாங்கோ. நமஸ்காரம். கிருஷ்ணஸ்ய தஸ்யாரணித சுகாக்யக. கிருஷ்ணஸ்ய தஸ்யாரணித சுகாத்யஸ்தவ. தவ கிடையாது, சுகாக்யஸ் இருக்கு இல்லையா, அத விசர்க்கமா போட்டுருங்கோ. ஆமா, அப்புறம் தவன்னு ஆரம்பிக்கும். இருங்கோ, தஸ்யான்னு சொல்லக்கூடாது, தஸ்யா. கிருஷ்ணஸ்ய தஸ்யாரணித சுகாக்யக. கிருஷ்ணஸ்ய தஸ்யாரணித சுகாக்யக. தவ பிரசாதாதஜனிஷ்ட புத்ரஹ. தவ பிரசாதாதஜனிஷ்ட புத்ரஹ. கிருஷ்டோ முனிர் மங்கள கர்ம சக்ரே. கிருஷ்டோ முனிர் மங்கள கர்ம சக்ரே. தத்ராதிதேயோ வவ்ருஷு சுமானி. தத்ராதிதேயா வவ்ருஷு சுமானி. கிருஷ்ணஸ்ய தஸ்யாரணித சுகாக்யக. தவ பிரசாதாத ஜனிஷ்ட புத்ரஹ. தவ பிரசாதா தா கிட்ட பிரிச்சுக்கோங்க, ஏன்னா பிரசாதா அஜனிஷ்டன்னு வரும். சோ அத நம்ம தவ பிரசாதா தஜனிஷ்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். கிருஷ்ணஸ்ய தஸ்யாரணித சுகாக்யக. தவ பிரசாதாதனிஷ்ட புத்ரஹ. தேவையா சொல்லுவா, தவ பிரசாதாதஜனிஷ்ட புத்ரஹ. தவ பிரசாதாதஜனிஷ்ட புத்ரஹ. கிருஷ்டோ முனிர்மங்கள கர்ம சக்ரே. தத்ராதிதேயா வவ்ருஷு சுமானி. கிருஷ்ணஸ்ய தஸ்யாரணித சுகாக்யக. தவ பிரசாதாதஜனிஷ்ட புத்ரஹ. கிருஷ்டோ முனிர்மங்கள கர்ம சக்ரே. தத்ராதிதேயா வவ்ருஷு சுமானி. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் மைथिली மாமி. கேச்சித் ஜகு கேச்சன வாத்ய கோஷம். கேச்சித் ஜகு கேச்சன வாத்ய கோஷம். சக்ருஷ்ச நாகே நன்ருது ஸ்த்ரியஸ்ச. சக்ருஷ்ச நாகே நன்ருது ஸ்த்ரியஸ்ச.
சோ இங்க நாகே க போடக்கூடாது க. சரியா? Okay. சக்ருஷ்ச நாகே நன்றுது ஸ்திரியஸ்ச चक्रुश्च नाके नृतुस्त्रियश्च वायुर्ववौ स्पर्श सुख सुगन्धः वायुर्भवौ स्पर्श सुखः सुगन्धः शुकोद्भवे सर्वजनाः प्रहृष्टाः सुगोद्भवे सर्वजनाः प्रहृष्टाः केचिज्जगु केचन वाद्यकोशम् चक्रुश्च नाकेन नृतुस्त्रियश्च वायुर्भवौ स्पर्श सुखः सुगन्धः सुखोद्भवे सर्वजनप्रकृष्टाः केचिज्जगु केचन वाद्यकोशम् चक्रुश्च नाकेन नृतुस्त्रियश्च वायुर्भवौ स्पर्श सुखः सुगन्धः शुभोद्भवे सर्वजनप्रकृष्टाः. ஓகே குட் குட். நெக்ஸ்ட் மகாலட்சுமி சொல்ல வாங்கோ. பாலஸ்ஸ சத்யோ வவ்ருதே சுச்சேதாः बालसत्यो ववृते सुचेताः बृहस्पतेराத்த சமஸ்த வித்யக. இத வந்து எப்படி பிரிச்சுக்கணும்னா ப்ரஹஸ்பதே அங்க கமா ராத்த கமா சமஸ்த கமா வித்யக. சரிங்க சொல்லவா மேம்? எஸ், இது கரெக்டான்னு பாத்துருங்க. இந்த லைன் ப்ரஹஸ்பதே ராத்த சமஸ்த வித்யக கரெக்டா மேம்? ஆமா ஆமா. பாலஸ்த சத்யோ வவ்ருதே சுச்சேதாः बृहस्पतिराट समस्त विद्यः दत्त्वा विनीतो गुरुदक्षिणाञ्च तत्त्वा विनीतो गुरुदक्षिणां च प्रत्यागतो हर्षयति स्म तातम् प्रत्यागतो हर्षयति स्म तातम् बालसत्यो ववृते सुचेताः बृहस्पतिरात समस्त विद्यः तत्त्वा विनीतो गुरुदक्षिणां च प्रत्यागतो हर्षयति स्म तातम्. Good. Already? बालसत्यो ववृते सुचेताः बृहस्पतिरात समस्त विद्यः तत्त्वा विनीतो गुरुदक्षिणां च प्रत्यागतो हर्षयति स्म तातम्. Very good. மகாலட்சுமி நீங்களா இது? சூப்பர். உங்களோட ட்ரைனிங் தேங்க்ஸ் மேம். துர்கா மாமி வாங்கோ. யுவானமேகாந்த தபः பிரவృத்தம். பண்ட துர்கா மாமி. எஸ் எஸ் மேம். युवानमेकान्त तपः प्रवृत्तम् युवाममेकान्त तपः प्रवृत्तम् युवानमेकान्त तपः प्रवृत्तम् व्यासः कदाचित् शुकमेव मूचे. व्यासः कदाचित् शुकमेव मूचे. व्यासः one time is enough. वेदांश्च शास्त्राणि च वेत्सि पुत्र. वेदांश शास्त्राणि च वेत्ति पुत्र. कृत्वा विवाहं भव सद्गृहस्थ. कृत्वा विवाहं भव सद्गृहस्थः. युवा. Can I continue? Yes ma, please. युवानमेकान्त तपः प्रवृत्तं व्यासः कदाचित् शुकमेव मूचे.
वेदांश शास्त्राणि च वेत्ति पुत्र कृत्वा विवाहं भवसद्गृहस्थः Very good. One more time. युवानामेकान्तः तपः प्रवृत्तं व्यासः कदाचित् शुकमेव मूचे वेदांश शास्त्राणि च वेत्ति पुत्र कृत्वा विवाहं भवसद्गृहस्थः. Very good. So first line la yuvana mekanta tapaf pravrittam அப்படின்னு பிரிச்சுக்கிறோம். அது மாதிரி லாஸ்ட் கதாச்சித் சுகமேவ மூச்சே அப்படின்னு பிரிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் வைரலக்ஷ்மி வாங்கோ. சர்வாஸ்ரமாணாம் கவயோ விசிஷ்டா सर्वाश्रमाणां कवयो वृष्टानां वृष्टाहवामाम् விசிஷ்டால விசிஷ்டா विशिष्टाः ओके அது வரைக்கும் தான் சொல்லணும். ஓகேவா? ओके சர்வாஸ்ரமாணாம் கவயோ விசிஷ்டா सर्वाश्रमाणां कवयो विशिष्टा கிருஹாஸ்ரமம் ஸ்ரேஷ்டதரம் வதந்தி गृहाश्रमं श्रेष्ठतरं वदन्ति தமாஸ்ரிதஸ்திஷ்டதி லோகயேஷ तमाश्रितस्ति तस्तित लोकयेश தமாஸ்ரிதஸ் இஸ் கிட்ட கமா போட்டுருங்க. அப்புறம் திஷ்டதி தனியா வச்சுக்கோங்க. ओके தமாஸ்ரிதஸ்திஷ்டதி லோகயேஷ तमाश्रितस्त sorry तमाश्रितस्तिष्ठति लोकयेश சோ கரெக்டா பிரிச்சுண்டேல்னா தான் வரும். யஜஸ்வதேவான் விதிவத் பித்ரும்ஸ்ச यजस्वदेवान् विधिवत् पितॄंश्च கரெக்ட். सर्वाश्रमाणां कवयो वसिष्ठा வசிஷ்டவா விசிஷ்டவா? sorry विशिष्टा सर्वाश्रमाणां कवयो विशिष्टा गृहाश्रमं श्रेष्ठतरं वदन्ति तमाश्रितस्तिष्ठति लोकयेश यजस्वदेवान् विधिवत् पितॄंश्च வெரி குட். ஒன் மோர் டைம். सर्वाश्रमाणां कवयो विशिष्टा गृहाश्रमं श्रेष्ठतरं वदन्ति तमाश्रितस्तिष्ठति लोकयेश यजस्वदेवान् विधिवत् पितॄंश्च வெரி குட். ஓகேவா? thank you ma'am நெக்ஸ்ட் லதா சுரேஷ் மாமி வாங்கோ. தவாஸ்து சத்புத்ர ருணாதஹஞ்ச तवास्तु सत्पुत्र ऋणादहं च முச்யேய மாம் த்வாம் சுகினம் குருஷ்வ चेय मां त्वं सुखिनं कुरुष्व புத்ர சுகாயாத்ர பரத்ர ச ஸ்யாத் पुत्रसुखायात्र परत्र च स्यात् ஸ்யாத் துவாம்னு இருக்கு. ஸ்யாத் வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாதம்ல வந்துடும். அப்புறம் துவாம்ல இருந்து அடுத்தது. துவாம் புத்ர தீவ்ரை ரலபே தபோபிஹி त्वां पुत्रतीव्रैरलभे तपोभिः तवास्तु सत्पुत्र ऋणादहं च मुच्येय मां त्वं सुखिनं कुरुष्व पुत्रसुखायात्र परत्र च स्यात् त्वां पुत्रतीव्रैरलभे तपोभिः तवास्तु सत्पुत्र ऋणादहं च मुच्येय मां त्वं सुखिनं कुरुष्व पुत्रसुखायात्र परच्च स्यात् பரச்சவ परत्र च स्यात् त्वां पुत्रतीव्रैरलभे तपोभिः ஓகே. நெக்ஸ்ட் லதா சத்யமூர்த்தி மாமி. கிஞ்ச பிரமாதீனி சுதேந்திரியாணி नमस्कारं मामि ஆ किञ्च प्रमादीनि सतेन्द्रियाणि இங்க பாருங்க. பிரமாதீனி இல்ல தீனி. கிஞ்ச பிரமாதீனி சதேந்திரியாணி किञ्च प्रमादीनि सतेन्द्रियाणि
हरन्ति चित्तं प्रसभं नरस्य हरन्ति चित्तं प्रसभं नरस्य पश्यन् पिता मे जननीं तपस्वी पश्यन् पिता मे जननीं तपस्वी पराशरोऽपि स्मरमोहितो भूत् पराचरोऽपि स्मरमोहितोऽभूत् किञ्च प्रमादीनि सतेन्द्रियाणि हरन्ति चित्तं प्रसभं नरस्य पश्यन् पिता मे जननीं तपस्वी पराचरोऽपि स्मरमोहितोऽभूत् किञ्च प्रमादीनि सतेन्द्रियाणि हरन्ति चित्तं प्रसभं नरस्य पश्यन् पिता मे जननीं तपस्वी पराचरोऽपि स्मरमोहितोऽभूत् ஓகே. சோ இங்க வந்து சொல்றார், அதாவது நம்மளுடைய பல முனிவர்கள் அவரை வந்து கன்வின்ஸ் பண்றதுக்கு சொல்றார். விஸ்வாமித்ரர் பார்த்தா மேனகைய பார்த்து மோகித்து தான் சகுந்தலையை பெற்றார். அதே மாதிரி என்னோட அப்பா பராசரர் இருக்கார் இல்லையா, அவரும் வந்து சத்தியவதி மேல மோகம் கொண்டுதான் என்னை பெற்றெடுத்தார். அதனால விவாகம் செய்து கொள் அப்படின்னு சொல்லி புத்திரனை நீ பெற்றெடுக்க வேண்டும் அப்படிங்கறத ரீஇன்ஸ்டேட் பண்றதுக்காக எக்ஸாம்பிள்ஸோட சொல்றார். நெக்ஸ்ட் லக்ஷ்மி குமார் பங்கோ. ய ஆஶ்ரமாதாஶ்ரமமேதி தத்தத். नमस्कारं मैम। ये आश्रमादाश्रममेति तत्त्वत् சோ இத பிரிச்சுக்கிறது. ய ஆஶ்ரமா தாஶ்ரம மேதி தத்தத். தத்தத் வரைக்கும் முதல் பாதம், கர்மாணிலிருந்து அடுத்தது போயிடும். ய Okay, ma'am. ஆஶ்ரமாதாஶ்ரமமேதி தத்தத் ये आश्रमादाश्रममेति तत्तत् कर्माणि कुर्वन् स सुखी सदा स्यात्. कर्माणि कुर्वन् स सुखी सदा स्यात्। गृहाश्रमो नैव च बन्धहेतुः गृहाश्रमो नैव च बन्धहेतुः। So அந்த இஸ் வந்து விசர்க்கமாயிடும். त्वया च धीमन् क्रियतां विवाहः. त्वया च धीमन् क्रियतां विवाहः। ये आश्रमादाश्रममेति तत्तत् कर्माणि कुर्वन् न सुखी सदा स्यात्। स सुखी. सदा स्यात्। गृहाश्रमो नैव च बन्धहेतुः त्वया च धीमन् क्रियतां विवाहः। ये आश्रमादाश्रममेति तत्तत् कर्माणि कुर्वन् स सुखी सदा स्यात्। गृहाश्रमो नैव च बन्धहेतुः त्वया च धीमन् क्रियतां विवाहः। Thank Okay, you. good, very good. Thank Next, Lakshmi Krishnamurthy mami. एवं ब्रुवाणोऽपि सुखं विवाहात्. एवं விவாஹாதி பண்ணிட்டு ब्रुवाणो மேடம் விவாஹாதி தி பண்ணிட்டு அசக்த அப்படின்னு ஆரம்பிக்கணும். இது இருக்கு இல்லையா, விவாஹாதி அப்புறம் அசக்த அப்படின்னு ஆரம்பிக்கணும். एवं ब्रुवाणो विशुकं विवाहादि அசக்தமாஜ்ஞாய பிதேவராகி. असक्तमाज्ञाय पितेवरागी புராணகர்த்தா ச ஜகத்குருஸ்ஸ. पुराणकर्ता च जगद्गुरुः स மாயா நிமக்னோ ஸ்ருவிலோச்சனோ பூத். माया निमग्नो श्रुविलोचनो भूत् एवं ब्रुवाणो विशुकं विवाहाति असक्तमाज्ञाय पितेवराहि पुराणकर्ता च जगद्गुरुः स माया निमग्नो श्रुविलोचनो भूत् एवं ब्रुवाणो विशुकं विवाहाति
असक्तमाज्ञाय पितेवराहि पुराणकर्ता च जगद्गुरुः स माया निमग्नो श्रुविलोचनो भूत्. வெரி குட். ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜகத் க தான் சொல்லணும், ஹ போடக்கூடாது. ஜகத் ஜகத்னு சொல்லக்கூடாது, ஜகத். ஜகத். ஓகே நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் லைன்ல விவாகா டி சொல்றது மூணாவது டி ஆமா. தேர்ட் தானே மேம்? ஆமா ஆமா. வெங்கட் டவுட்டா? அது ஹ்ரஸ்வமா தீர்க்கமா தி வந்து? தி வந்து இது ஹ்ரஸ்வம். ஓ தேங்க்யூ மேம். Madam, the word Jagat Guru it is, madam. Purana. ஜகத் குரு ச, குரு ஹூ இருக்கு இல்லையா, that will become is. Okay. Is sir. Okay. Next, last one. Kavita Vango. Bhogeshu nispruhatastu mataha. भोगेषु मे निस्पृहतास्तु मातः Norate. भोगेषु मे निस्पृहतास्तु Lada. Pr. P. भोगेषु मे Sprihata. ओके मैम भोगेषु मे निस्पृहतास्तु Mataha. அது வரைக்கும். भोगेषु मे அடாடாடாடாடா. அந்த பிருஹதா பிருஹதா ஏன் இந்த பாடுபடுறது உங்கள்ட்ட? நிஸ்பிருஹதா. निस्पृहता அவ்வளவுதான். நிஸ்பிருஹதா. ओके मैम भोगेषु मे निस्पृहतास्तु मातः प्रलोभितो मा करवाणि पापम्. प्रलोभितो मा करवाणि पापम् मा बाधतां मां तव देवि माया. मा बाधतां मां तव देवि माया मायाधिनाथे सततं नमस्ते. मायाधिनाथे सततं नमस्ते भोगेषु मे निस्पृहतास्तु मातः प्रलोभितो मा करवाणि पापम् मा बाधतां मां तव देवि माया मायादिनाते सततं नमस्ते भोगेषु சொல்லவா மேம்? சொல்லுங்க சொல்லுங்க. भोगेषु मे निस्पृहतास्तु मातः प्रलोभितो मा करवाणि पापम् मा बाधतां मां तव देवि माया मायादिनाते सततं नमस्ते. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமः. ஓகேவா? இது 7வது தசகம். இப்போ 8வதுல பார்த்தேன்னா 17 ஸ்லோகம் இருக்கு 8வது தசகம்ல. சோ நான் அடுத்த வாரம் 8வதோட அந்த ஞான உபதேசம் என்ன, சுகருக்கு எப்படி கிடைச்சது, என்ன பண்ணினார், எங்க போனார்ங்கிறத நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். சோ இந்த வாரம் நான் ஜஸ்ட் அதுல இருந்து ஒரு 4 ஸ்லோகம் சொல்லி கொடுத்துடுறேன். அடுத்த வாரம் அதோட ஸ்டோரி அண்ட் பாக்கி ஸ்லோகத்தை பார்ப்போம். ஏன்னா 17 இருக்கிறதுனால ஒரு 3ஓ 4ஓ இப்ப சொல்லி கொடுத்துட்டு ரிவிஷன் பண்ணலாம். சோ அஷ்டம தசக பரம ஞான உபதேசக. சுதா மாமி என்ன டவுட் இதுல? 7.6 ஒரே ஒரு தடவை சொல்லி கொடுங்க. 7.6 நான் லாஸ்ட்ல திருப்பியும் ஃபுல்லாவே சொல்லி காமிப்பேன், கவலைப்படாதீங்க. சரி ஓகே. அப்புறமா டவுட் இருந்தா கேளுங்க. இப்போ அஷ்டம தசக ஆரம்பிச்சுடலாம். காமாட்சி வாங்கோ. அதாஹ கிருஷ்ண ஸ்ருணு சிந்தயாலம். अष्टम दशकः अता हि कृष्ण शृणु चिन्तयालम् अताह कृष्ण शृणु चिन्तयालम् गृहाश्रमास्थेन च बन्धकृत् स्यात्. गृहाश्रमस्तेन च बन्धकृत्यास्त कृत् स्यात्. कृत् स्यात् कृत् गृहाश्रमस्तेन च बन्धकृत्यास्त. கிருத்து கிட்ட பிரிச்சுக்கோங்க, சியாத்து தனியா வச்சுக்கோங்க. கிருத்யாத். कृत्स्यात्
அதேதான். ஓகேவா? பிராக்டிஸ்ல வந்துடும். ஓகே ஓகே ஓகே. பந்தஸ்ய முக்தேஷ்ச மனோ ஹி ஹேதுஹு. பந்தஸ்ய முக்தே ச மனோ ஹி ஹேதுஹு. சோ ஹேதுர்னு இருக்கு, அந்த இரு அடிச்சுட்டு விசர்கம். மனோஜயார்த்தம் பஜ விஸ்வதாத்ரீம். மனோஜயார்த்தம் பஜ விஸ்வதாத்ரீம். அதாஹ அதா இல்ல, கிருஷ்ண அதா. அதாஹ கிருஷ்ண ஸ்ருணு சிந்தயாலம் கிருஹாஸ்ரமஸ்தேன பந்தக்ருத் ஸ்யாத். ஒரு சேர் நடுவுல பிருத் ஸ்யாத். திருப்பி சொல்லுங்க. கிருஹாஸ்ரமஸ்தேன ச ஒரு செகண்ட் மேடம். வேணாம், காமா சொல்லுங்க. கிருஹாஸ்ரமஸ்தேன ச பந்தக்ருத் ஸ்யாத். சூப்பர். பந்தஸ்ய முக்தே ச மனோ ஹி ஹேதுஹு மனோஜயார்த்தம் பஜ விஸ்வதாத்ரீம். வெரி குட். அதாஹ கிருஷ்ண ஸ்ருணு சிந்தயாலம் கிருஹாஸ்ரமஸ்தேன ச பந்தக்ருத் ஸ்யாத். பந்தஸ்ய முக்தே ச மனோ ஹி ஹேதுஹு மனோஜயார்த்தம் பஜ விஸ்வதாத்ரீம். வெரி குட். அந்த பந்த கிருத்தியாத்துன்னு வந்த உடனே காமாட்சிக்கு அவ்வளவு டென்ஷன். அந்த இடம் வரும்போது கரெக்டா சொல்லிடணுமே. சீரியஸா மேம், டென்ஷன்ல தான் வந்து இது வருது. நானா சொல்லிட்டு இருக்கும் போது கரெக்டா தான் சொல்றேன். இந்த சொல்லும் போதுதான் கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுறது லிட்டரலா. எல்லாம் ஓவர் கம் பண்ணணும். கல்பனா வாங்கோ. இப்ப கல்பனா எப்படி சொல்ல போறா பாருங்க. யஸ்யா பிரசாதே சபலம் சமஸ்தம். யஸ்யா பிரசாதே சபலம் சமஸ்தம். யத பிரசாதே விபலம் சமஸ்தம். யத பிரசாதே விபலம் சமஸ்தம். இதெல்லாமே ப சொல்லணும், ப சொல்லக்கூடாது. சபலம் விபலம் கூடாது. சபலம் விபலம். சரியா? மாஹாத்ம்யமஸ்த்யா விதிதம் ஜகத்சு. மாஹாத்ம்ய மஸ்யா. சோ மாஹாத்ம்யா கிட்ட கமா போட்டுக்கோங்க. மஸ்யா விததம் ஜகத்சு. விதத்தமா இருக்கு. சரி, விதிதம் ஜகஸ்து. ஜகஸ்து இல்ல, ஜகத்சு. ஜகத்சு. சரியா? ஓகே மேம். மயா கிருதம் பாகவதம் ஸ்ருணுத்வம். மயா கிருதம் பாகவதம் ஸ்ருணுத்வம். யஸ்யா பிரசாதே சபலம் சமஸ்தம். யத பிரசாதே விபலம் சமஸ்தம். மாஹாத்ம்ய மாஸ்யா மாஹாத்ம்யமஸ்யா விதிதம் ஜகத்சு. மயா கிருதம் பாகவதம் ஸ்ருணுத்வம். யஸ்யா பிரசாதே சுபலம் சமஸ்தம். சுபலம்னா சாரி, கடவுளே, திருப்பி சொல்றேன் மேம். யஸ்யா பிரசாதே சபலம் சமஸ்தம். யத பிரசாதே விபலம் சமஸ்தம். மாஹாத்ம்யமஸ்யா விதிதம் ஜகத்சு. மயா கிருதம் பாகவதம் ஸ்ருணுத்வம். அவ்வளவு கஷ்டப்படக்கூடாது. மாஹாத்மியம், தேவி மகாத்மியம் சொல்றோம் இல்லையா? மாஹாத்மிய ஈஸியா வரணும். ஒண்ணும் மாஹாத்ம்யமஸ்யா. சரியா?
கல்பனா ஒடியோ போயிட்டா. மாமி சாரி மாமி. ம் நான் பேரு மாத்த மறந்துட்டேன். அது சாம்சங்ல போயிடுச்சு, அதனாலதான் என் பேர் வரல. சரி 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 ஓகே இப்பதான் பார்த்தேன். வாங்க வாங்க. ஓகே தேங்க்யூ. विष्णुर्जगत् एक समुद्रलीने विष्णुर्जगत्येक समुद्रलीने बालशयानो वटपत्रयेकः बालशयानो वटपत्रयेकः. இங்க வடன்னு சொல்லக்கூடாது, வட்ட வட்டபத்திரம் அப்படின்னா ஆளிலைன்னு அர்த்தம். ஆளிலை கிருஷ்ணர் பத்தி சொல்ற. வட்டபத்ரயேகः वटपत्रयेकः स्वबालता हेतु विचारमग्नः स्वबालता हेतु विचारमग्नः शुश्रावकामप्यशरीरिवाचम् शुश्रावकामप्यशरीरिवाचम् विष्णुर्जगत्येक समुद्रलीने बालशयानो वटपत्रयेकः स्वबालता हेतु विचारमग्नः शुश्रावकामप्यशरीरिवाचम् विष्णुर्जगत्येक समुद्रलीने बालशयानो वटपत्रयेकः स्वबालता हेतु विचारमग्नः शुश्रावकामप्यशरीरिवाचम्. சொல்லும்போது காமப்பிய ஷரீரிங்க கூடாது, அது சரீரம் கிடையாது, அசரீரி. சோ காமப்யசரீரிவாச்சம் அப்படி சொல்லணும். கரெக்டா சொன்னேன் நீங்க, நான் ஜெனரலா சொன்னேன் எல்லாரும். நெக்ஸ்ட் ஒன் கலைவாணி சொல்ல வாங்கோ. சனாதனம் சத்யமஹம் மதன்யத் சனாதனம் சத்யமகம் மதன்யத். சோ இந்த இத்து வரைக்கும் தான் ஃபர்ஸ்ட் பாதம், அப்புறம் சத்தியம்ல இருந்து வேற. சத்யன்ன ச ஸ்யாதஹமேவ சர்வம் சத்யம் ந ச ஸ்யாதஹமேவ சர்வம். ஸ்ருத்வேதமுன்மூலித திருஷ்டிரேஷ ஸ்ருத்வேதமுன்மீலித திருஷ்டிரேஷ. ஸ்மிதானனாம் த்வாம் ஜனனீம் ததர்ஷ. ஸ்மிதானனாம் த்வாம் ஜனனீம் ததர்ஷ. ஸ்மிதானனாம் ஸ்மிதானனாம் த்வாம் ஜனனீம் ததர்ஷ. சனாதனம் சத்யமகம் மதன்யத் சத்யம் ந ச ஸ்யாதஹமேவ சர்வம். ஸ்ருத்வேதமுன்மீலித திருஷ்டிரேஷ ஸ்மிதானனம் த்வாம் ஜனனீம் ததர்ஷ. நம் இல்லமா ஸ்மிதானனாம் கால் போடுவோம். ஸ்மிதானனாம். சனாதனம் சத்யமகம் மதன்யத் சத்யம் ந ச ஸ்யாதஹமேவ சர்வம். ஸ்ருத்வேதமுன்மீலித திருஷ்டிரேஷ ஸ்மிதானனாம் த்வாம் ஜனனீம் ததர்ஷ. வெரி குட். ஓகேவா, இதோட இன்னைக்கு நிறுத்திக்கலாம் நம்ம. சோ அது என்ன ஞான உபதேசம் அவருக்கு கிடைச்சது அப்படிங்கறது அடுத்த வாரம் அதை சொல்லிட்டு அந்த தசகம் ஃபுல்லா முடிச்சிடலாம். ஓகே, இப்போ 7 முதல்ல இருந்து சொல்றேன். மியூட்ல எல்லாரும் நான் மெதுவா தான் சொல்ல போறேன். சோ எல்லாரும் கூட சேர்ந்து சொல்லுங்க. சப்தம தசகः சுகோத்பத்திः. கிருஷ்ணஸ்ய தஸ்யாரணித சுகாக்யः பிரசாத் तव प्रसादादजनिष्टपुत्रः हृष्टो मुनिर्मङ्गलकर्मचक्रे तत्रादितेया ववृषुः सुमानि. केचिज्जगुः केचन वाद्यघोषं चक्रुश्च नाके ननृतुस्त्रियश्च. वायुर्ववौ स्पर्श सुखस्तु गन्धः शुकोद्भवे सर्वजनाः प्रहृष्टाः. बालस्त सद्यो ववृधे सुचेताः बृहस्पतेरात्तसमस्तविद्यः. दत्त्वा विनीतो गुरुदक्षिणाञ्च प्रत्यागतो हर्षयति स्म तातम्. युवानमेकान्ततपः प्रवृत्तम्
व्यासः कदाचित् शुकमेव मोचे वेदांश्च शास्त्राणि च वेत्सि पुत्र कृत्वा विवाहं भव सद्गृहस्थः सर्वाश्रमाणां कवयो विशिष्टा गृहाश्रमं श्रेष्ठतरं वदन्ति तमाश्रितस्तिष्ठति लोक एष यजस्वदेवान् विधिवत् पितॄंश्च तवास्तु सत्पुत्र ऋणादहं च मुच्येय मां त्वं सुखिनं कुरुष्व पुत्रः सुखायात्र परत्र च स्यात् त्वां पुत्र तीव्रैरलभे तपोभिः किञ्च प्रमाथीनि सुदेन्द्रियाणि आरम्भिङ्गो किञ्च प्रमातीनि सदेन्द्रियाणि हरन्ति चित्तं प्रसभं नरस्य पश्यन् पिता मे जननीं तपस्वी पराशरोऽपि स्मरमोहितोऽभूत् य आश्रमादाश्रममेति तत्तत् कर्माणि कुर्वन् स सुखी सदा स्यात् गृहाश्रमो नैव च बन्धहेतुः त्वया च धीमन् क्रियतां विवाहः एवं ब्रुवाणोऽपि सुखं विवाहादि असक्तमाज्ञाय पितेव रागी पुराणकर्ता च जगद्गुरुः स मायानिमग्नो श्रुविलोचनोऽभूत् भोगेषु मे निःस्पृहतास्तु मातः प्रलोभितो मा करवाणि पापम् मा बाधतां मा तव देवि माया मायाधिनाथे सततं नमस्ते. ब्यूटिफुल ओके ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ எய்த்ல அந்த ஃபர்ஸ்ட் 4 சொல்லிடுங்கோ பாண்டுமோகன் எஸ் குருஜி நமஸ்காரம் குருஜி அஷ்டமதசகः परमज्ञानोपदेशः अतः कृष्ण शृणु चिन्तयालं गृहाश्रमस्ते न च बन्धकृत्स्यात् बन्धस्य मुक्तेश्च मनो हि हेतुः मनोजयार्थं भज विश्वदात्रीं यस्या प्रसादे सफलं समस्तं यदः प्रसादे विफलं समस्तं माहात्म्यमस्या विदितं जगत्सु मया कृतं भागवतं शृणुत्वम् வதம் சொல்லக்கூடாது பாகவதம் भागवतं सारी गुरुजी भागवतं शृणुत्वम् विष्णु जगत्येकसमुद्रलीने बालशयानो वटपत्र एकः स्वबालता हेतु विचारमग्नः शुश्रावकामप्यशरीरिवाचम् सनातनं सत्यमहं मदन्यत् सत्यं न च स्यादहमेव सर्वं श्रुत्वेतमुन्मीलितदृष्टिरेष स्मिताननां त्वां जननीं ददर्श. வெரி தேங்க்யூ குருஜி. ஓகேவா? யாருக்காவது டவுட் இருக்கா? ஓகே இது சொல்லிடலாம், க்ஷமா சொல்லிடலாம். யாராவது சொல்லுங்களே. நான் சொல்லட்டு மம்மி. மம்மி கண்ணம்மை சொல்லுங்க. தேங்க்யூ மம்மி. यदक्षरपद भ्रष्टं मात्राहीनं तु यद् भवेत् तत्सर्वं क्षम्यतां देवी नारायणि नमोऽस्तुते. विसर्गबिन्दु मात्राणि पदपादाक्षराणि च न्यूनानि चातिरिक्तानि क्षमस्व परमेश्वरी. अन्यथा शरणं नास्ति त्वमेव शरणं मम. तस्मात् कारुण्यभावेन रक्ष रक्ष ललिताम्बिके. सर्वं श्री जगदाम्बार्पणमस्तु. क्षमस्व क्षमस्व.
நீங்க க்ஷமஸ்வ பரமேஸ்வரி, க்ஷம இஸ், அது வெறும் இஸ் தான், இஷ்யூ சொல்லக்கூடாது. நிறைய பேர் அது வரும், க்ஷமஸ்வ ஸ்வ சொல்வா, ஸ்வ கிடையாது, அது க்ஷமஸ்வ. க்ஷமஸ்வ க்ஷமஸ்வ பரமேஸ்வரி. ஓம் தத் சத். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. தேங்க்யூ. Thank you, ma'am.